ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடந்த காஷ்மீர் அட்டாக் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் பிரச்சனையாகவே இருக்குன்னு என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? ஜம்மு காஷ்மீரை விட்டு தமிழ்நாடு ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு அவங்களோட பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்கன்னு நினைச்சா இதெல்லாமே உங்களோட அறியாமையே தான் காட்டுது. அவங்க அங்கே யாருக்காக போராடுறாங்க? ஏன் நீங்க போராட போகல? அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மனுஷங்க மொத்தம் 3 விதம். ஒரு சாதாரண மனுஷன் தான் வாழ்க்கை தக்குணும்னு வாழ்ந்துட்டு இருப்பான். ஒரு சில பேர் தானும் தங்களோட சொந்தக்காரங்களும் நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பான். ஆனா சிலர் மட்டும்தான் எந்த சுயநலமும் இல்லாம தான் பிறந்த நாடும் நல்லா இருக்கணும், தன்னோட நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உரிமைக்காக போராடுவான். அப்படி உரிமைக்காக போராடுற ஒவ்வொருத்தனும் சோல்ஜர் தான். அக்டோபர் 1, 2001 இதே மாதிரியான அட்டாக் ஒன்று நடந்துச்சு. டாடா சுமோல எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு ஜம்மு காஷ்மீரோட சட்டப்பேரவைன்னு சொல்லப்படுற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி காம்ப்ளெக்ஸ்லாம் அந்த தாக்குதல் நடந்துச்சு. அதுல சுமார் 38 பேர் கிட்ட இருந்தாங்க. ஆனா இந்த புல்வாமா அட்டாக் அதையும் தாண்டி 44 CRPF ஜவான்ஸ் இறந்திருக்கிறதா இப்போதைக்கு வரையும் தகவல் கிடைச்சிருக்கு. கடந்த 10 வருஷத்திலேயே இதுதான் ரொம்ப கொடூரமான ஒரு தற்கொலைப்படை தாக்குதல். இந்த அட்டாக் புல்வாமான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துச்சு. இது சுமார் காஷ்மீரோட கேபிட்டல் ஸ்ரீநகர்ல இருந்து 20 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். புல்வாமா டிஸ்ட்ரிக்ட நம்ம கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டெரரிஸ்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட்னு அறிவிச்சாங்க. என்னடா இந்தியாவை எதுவுமே பண்ண முடியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சில டெரரிஸ்ட் குரூப்ஸ்னால தான் இந்த அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா ஜெய்ஷ்-இ-மொஹம்மத்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பும் ஏத்துக்கிருச்சு, அதை நாங்க தான் பண்ணோம்னு. அந்த அமைப்போட தலைவர் தான் சீஃப் மசூத் அசார். இவரை 1267 சாங்ஷன்ஸ் கமிட்டி ஆஃப் UN செக்யூரிட்டி கவுன்சில் உலக டெரரிஸ்ட்னு அறிவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அமைப்பை சார்ந்த ஒருத்தர் திலாவர்னு பேரு, அவரை நம்ம இந்தியன் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா போன மாசம் நடந்த ரிபப்ளிக் டேல இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு பிளாஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்ததா தகவல் கிடைச்சிச்சு. இந்த தகவலை வச்சு ஜனவரி 20 இவரை ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் ஸ்ரீநகர்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் காஷ்மீர்ல ரீசெண்டா நடந்த எல்லா அட்டாக்ஸ்க்கும் முக்கிய காரணமா இருந்ததாக விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இவரை தொடர்ந்து ஹிலால்னு இன்னொரு டெரரிஸ்டையும் பிடிச்சிருக்காங்க. சோ அதுக்காக கூட இந்த தாக்குதல் இருக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு இந்தியன் ஆர்மியை நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கிட்டத்தட்ட 350 கிலோகிராம் பாம்ப ஒரு கார்ல வச்சு எடுத்துட்டு வந்து நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் வரிசையா ஒரு குரூப்பா கிட்டத்தட்ட 78 ட்ரக்ல சுமார் 2500 CRPF சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த பாம் இருக்கிற காரை நேரா கொண்டு வந்து அந்த முதல் ட்ரக்ல நேரா இடிச்சு மனித வெடிகுண்டா இந்த தற்கொலை தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்ல அந்த முதல் ட்ரக் சுக்குநூறா செதஞ்சிருக்கு. சுக்குநூறா செதஞ்சது ட்ரக் மட்டும் இல்ல, நம்ம சோல்ஜர்ஸும். கிட்டத்தட்ட நம்ம சோல்ஜர்ஸ் 42 பேரோட உடல் பாகங்கள் எல்லாம் சிதறப்பட்டிருக்கு. எந்த பாகம் யாருதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப சேதப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல காஷ்மீர்ல குடியிருக்கிற அடில் அகமது தார்னு ஒருத்தனும் சேர்ந்துதான் செஞ்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் போன வருஷமே டெரரிஸ்ட் குரூப்ல சேர்ந்ததாகவும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தாக்குதல் 2016லயும் இந்தியா மேல நடத்தப்பட்டுச்சு. அதுதான் உரி அட்டாக். ஆனா அதுக்கு நம்ம இந்தியன் ஆர்மி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு திரும்ப அந்த அமைப்புகளுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுத்தாங்க. இது உலக அளவுல எல்லாரும் பேசப்பட்ட ஒரு சிறந்த அட்டாக்காவும் பார்க்கப்பட்டுச்சு. இதே மாதிரி இப்ப இந்த அட்டாக் இந்தியன் ஆர்மி மேல நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அட்டாக்க காட்ட போறோன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இததான் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட காலையில நடந்த மீட்டிங்ல சொன்னாரு. The terrorists, you have made a big mistake. You will have to pay a very heavy price னு சொன்னாரு. இந்த தாக்குதல்ல நம்மளோட சோல்ஜர்ஸ் மட்டும் இறந்து போகல, அவங்களோட ஃபேமிலியையும் அவங்க இங்க இழந்திருக்காங்க. இறந்து போன ஒரு சோல்ஜருக்கு நேத்து குழந்தை பிறந்திருக்குன்னு தகவல் கிடைச்சிச்சு. ஆனா அந்த விஷயம் அவருக்கு இன்னமும் தெரியாம நாட்டுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் சொல்ல முடியாத பல கஷ்டங்களையும் தாண்டி நாம நல்லா இருக்கணும்னு பார்டர்ல இருந்து நமக்காக கண்முழிச்சு கஷ்டப்படுற ஒவ்வொரு சோல்ஜருக்கும் ஒரு பெரிய சல்யூட். ஒரு இந்தியனா ஒன்றிணைவோம். ஜெய் ஹிந்த்.